Hey, good day. Happy Sunday. Very good. கேர்ள்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா, அதனால எல்லாம் விரவு அடுப்பில் மட்டன் ஆகிட்டு இருக்குதுங்க. இது வந்து கூறு கறியாமா. போய் 1 கிலோ எடுத்துட்டு வந்தாச்சு. எவ்வளோ இந்த புடங்கு நல்லா இருக்குது. ஈரமாக இருக்கிறனால சளி சளின்னு வரும். கேர்ள்ஸ் கூறு கறிங்க, அதாவது மட்டன் கூறு கறி. மக்கள்ஸ் கொட்டை முட்டை நடுறதுக்கு பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இது பாத்தியானா பாரா. சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, மட்டன் ரெடி ஆயிருச்சு, மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஆக மொத்தத்தில் இது எதுவுமே எனக்கு இல்லை, குருமாவில் ஊறிடுச்சுங்க புரோட்டா. அப்படியே வாயில் போகிறப்ப அப்படியே சூப்பராக உள்ள போகுது. ஆஹா, ஆம்லெட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருங்க. ஹாப்பி சண்டே. ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால சிக்கன் மட்டன் போடுவாங்கன்னு ஜிம்மி வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறான். கை கொடு, கை கொடு, கை கொடுறா. வெரி குட், கை கொடு. டிஷ் டிஷ். இன்னொரு கை கொடு. போதும், சும்மா கை கொடுத்துட்டே இருப்பான். கை கொடு. ஹாப்பி சண்டே. வெரி குட். அப்படியே ஒரு காலையில் காட்டி போரு எப்படி வானம் செமையா இருக்குது. ஓ செம்ம மேகமூட்டமா இருக்குது, என்ன சூரியனே வரல. மக்கள்ஸ் அங்கே பாருங்களேன் வானத்தை. காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது, இன்னும் சூரியன் இல்லை. பயங்கரமாக இருக்குது, மேகமூட்டமா செம்மையாக இருக்கு. கேர்ள்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா, அதனால எல்லாம் விரவு அடுப்பில் மட்டன் ஆகிட்டு இருக்குதுங்க. இது வந்து கூறு கறியாமா. போய் 1 கிலோ எடுத்துட்டு வந்தாச்சு. எவ்வளோ 1 கிலோ தெரியலையா? 700 ரூபாயா? விரவு அடுப்பில் தாங்க இன்னைக்கு மட்டன். மட்டனுங்களை இன்னைக்கு, அதனால அதுக்கு வந்து தேங்காய் போடணும். அதனால் மட்டை போட்டுட்டு இருக்கிறேன். இந்த மட்டை போடுறது ஒன்று வாங்கணும், 500 ரூபா வரும். ஒரு செகண்டில் தெரிஞ்சிடலாம், எல்லாத்தையும் மட்டை போட்டு தள்ளிடலாம். தேங்காய் பட்டு பட்டுன்னு உடையுது. எப்பறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ தண்ணி கல்ஸ் வந்து நிலக்கடலை, அதாவது கடலக்காய் பிடுங்குறோம். தண்ணி விட்டு தான் கடலக்காய் பிடுங்க முடியும். நம்ம எல்லாம் இறுவிக்குது மண்ணில், அதனால லைட்டாக துளிகால தண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய வச்சோம்னா நல்லா வாய்க்கா உடையும். எல்லாத்துக்கும் லீவு, அதனால வேர்க்கடலை பிடுங்குறோம். இங்கே பாருங்க, பாதி பிடுங்கி வச்சாச்சு. காட்டுக்குள்ள உட்காந்து பறிச்சு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் வெய்ய வந்துடும். இந்த புடங்கு நல்லா இருக்குது, ஈரமாக இருக்கிறனால சளி சளின்னு வரும். புடங்குறப்போ ஒரு காயோட மண்ணுக்குள்ள போகாது, எல்லாம் வந்துடும். ஓ ஆமா, அதிகமாக தமிழ்நாட்டில் தான் கடலக்காய் விளையுன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும்தான். ஓ வேற மாதிரி இருக்கும் இன்னும். ஆமாங்க, மயில் பாதி சாப்பிட்டுருச்சு எல்லாம் கொத்தி. ஆமாங்க,
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடலக்காயும் கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் போட்டுருக்குறோம். எல்லாத்தையும் பிடுங்கிடுவோம். கால்ஸ் கூறு கறிங்க, அதாவது மட்டன் கூறு கறி, அதாவது ஆட்டுக்கறி வந்து கூறு பண்ணி தருவாங்க. 1 கிலோ எடுத்துருக்குறாங்க. அதை வந்து இப்போ விரவு அடுப்புலலாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அது நான் எல்லா வீடியோலையும் எப்படி செய்கிறதா அப்படிங்கிறது தெரியும். அதனால சரி நான் பெருசாக வீடியோ எடுக்கல. சாப்பிட்றது மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துருவோம். தண்ணி குழம்பாட்ட வச்சிருக்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும். எனக்கு மட்டன் பிடிக்காது. சரிங்க, எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம். முக்கால்ஸ் இது எங்கள் தோட்டத்துக்கு அறுப்புனா இருங்க. இவருக்கு அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதாவது வெள்ளாமை பண்ணுறதுனால இவர்கிட்ட வந்து சூடம்பத்தி வச்சு கும்பிட்டு தான் அந்த வெள்ளாமை ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாற்று நடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கிழங்கோ கத்திரிக்காய் விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இது இவர்கிட்ட வந்து சூடம்பத்தி வச்சு கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்போங்க. கால்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மக்கா சோளம். பாருங்க, இது நல்லா கடிச்சிருச்சு பாருங்க. அணில் குருவி இதெல்லாம் வந்து கடிச்சு பிடிச்சி இன்னுது எல்லா கருதி கடிச்சு சாப்பிட்டுருச்சு. எல்லாத்தையுமே கடிச்சிருச்சு. பாருங்க, ஒரே அந்த சோள மரத்தில் 2 இருக்குது. இங்கேயும் 2, ஒரே இதில் 2, இங்கே 2. அது ஒரு சில இதில் மட்டும்தான் அப்படி 2 2 வருது. மீதி எல்லாம் ஒவ்வொன்று தான் வருது. சரிங்க. இதில் என்ன விவசாயம் பண்ணுறோம்னா கொட்டை முத்துங்க. 1 ஏக்கரா கொட்டை முத்து நடுறோம். மக்கள்ஸ் கொட்டை முத்து நடுறதுக்கு பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இது பாத்தியானா பாரா வரப்பு. இது வாய்க்கா, இது வாய்க்கா. சென்ட்ரலில் தான் நடுறது. இதில் தானே? ஓ, அந்த ஓரத்துலையா? இந்த சென்டர் வந்து சும்மா தான் இருக்கு. அது நம்ம நடந்து போய் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு. ஓ, தண்ணி வாய்க்கால் இதுக்குள்ளதான் வந்து தண்ணி பாய்ச்சி பார்த்தீங்களா? வாய்க்காவுக்குள்ள, இந்த வாய்க்காவுக்குள்ளதான் நடுறதா இருக்குது. அவங்கள இதில் நடுவாங்க சும்மா நடக்கிறதுக்கு. அதுக்கு தண்ணி பற்றி அப்படியே நடணும். நட்டுட்டாங்களா இல்லை இனிமேல் நடணுமான்னு தெரியல. வாய்க்கா, இந்த வாய்க்காவுக்குள்ள தான் நடணும். வித்தியாசமான எல்லாம் வாய்க்கா விட்டு வெளியே பாத்தி போட்டு நடுவாங்க. இதில் என்னன்னா வாய்க்காவுக்குள்ள கொட்டை முத்தை நடுறது. அதாவது இது வாய்க்கா, இங்கே கொட்டை முத்து நட்டுருவாங்க. இது வந்து சும்மா இடையில நடக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு வாய்க்கா, இதுக்குள்ள வாய்க்காக்குள்ள ஓரத்தில், வாய்க்காக்கு சென்டரில் இந்த ஓரத்தில் கொட்டை முத்து நடுறது. மக்கள்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கடலக்காய் பொறிக்கிறோம். மக்கள் சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. மட்டன் ரெடி ஆயிருச்சு. மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இது எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு மட்டன் பிடிக்காது. நான் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறேன். கால்ஸ் எங்கள் ஊர் வசந்தபுரம் புரோட்டா. ஒரு ஆம்லெட்டு, 1 புரோட்டா, 2 புரோட்டா. யாருமே வாழை இலையில் கட்டி தரதில்ல, எல்லாமே பேப்பரு. இத்தனைக்கு பில்லு மட்டும் ஏற்றிட்டானுங்க. 5 ரூபா புரோட்டா இப்போ 18 ரூபா, 5 ரூபா ஆம்லெட்டு 20 ரூபா. ஏன்னா வாழை இலை தரதில்லை. இவ்வளோ ரேட் ஏற்றியும் அந்த பேப்பர் தான். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகக்கூடாது. தரமான ஹோட்டலு நம்ம ஊரில் இல்லை.
அப்படியே புரோட்டாவை ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். பிகாஸ் நீங்கள் புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஊற வைங்க. நிறைய பேர் இந்த புரோட்டாவை பிச்சு இந்த குருமாக்குள்ளே போட்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு ஸ்டைல் இருக்குது. இது என்னுடைய ஸ்டைல். புரோட்டா சாஞ்சிட மாட்டிருக்கேன். அப்படியே அப்படி பக்கத்தில் வந்துடு. டா 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 கேர்ள்ஸ், இந்த மாதிரி சால்னாவை புரோட்டாக்கு மேலே ஊற்றி அப்படி நல்லா புரோட்டாவை ஊற வச்சு புரோட்டாவை ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இந்த மாதிரி புரோட்டாவை ஊற வச்சு சாப்பிடுங்க. புரோட்டாவை பிச்சு பிச்சு இந்த குருமா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே புரோட்டாவை போட்டு ஊற வச்சு சாப்பிட்றவங்க ஒரு டைப்பு, இந்த மாதிரி இலையில ஊற வச்சு சாப்பிட்றவங்க ஒரு விதமான டைப். மாதிரி 2 மெத்தடில் புரோட்டா சாப்பிட்லாம். புரோட்டா ஏதாவது மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்லாம். ஒரு டைமு அடிக்கடிக்கு சாப்பிட்டோம்னா அது நல்லதுக்கு இல்லை. நான் இந்த வாரத்துலேயே 3 டைம் புரோட்டா சாப்பிட்டேன். இனிமேல் 2 மாதம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். சைவ குருமா கேரட் இருந்து ஆரம்பிப்போம். நல்லா குருமாவில் ஊறிடுச்சுங்க புரோட்டா. அப்படியே வாயில் போகிறப்போ அப்படியே சூப்பராக உள்ள போகுது. எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. வேறு லெவலு. தப்பா பாப்பா, கேமரா உமன் புரோட்டா வேணுமா? கேட்டாலும் தரமாட்டேன். ஆஹா, ஆம்லெட். நல்லா இருக்கு. அப்படியே இந்த ஆம்லெட்டும் புரோட்டாவையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆம்லெட்டையும் புரோட்டாவையும் ஒன்றா வச்சு சாப்பிட்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது. எப்போவுமே சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலோ அல்லது புரோட்டா சாப்பிட்டாலோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடணும். நல்லா கால்ஸ், இதோட நம்ம வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துருச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. நம்ம வீடியோவை திறந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் புரட்டாசி மாதம் வந்துருச்சுங்களா, அதனால என்னால் சிக்கன் மட்டன் வீடியோ இனிமேல் போட முடியாது. அதாவது நான்வெஜ் வீடியோ போட முடியாது. வெஜிடபிள் பிரியாணி, அதாவது ஸ்வீட் லட்டு செய்கிற மாதிரி, இந்த மாதிரி சைவத்தில் என்னென்ன இருக்குதோ யாரும் செய்யாத ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். யோசிக்கிறோம், யோசிச்சு ஒவ்வொரு வீடியோ பண்ணுவோம். இனிமேல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்துக்கு 2 வீடியோங்க. திங்கக்கிழமை ஒரு வீடியோ, வியாழக்கிழமை ஒரு வீடியோ. மதியானம் ஒரு 2 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவோங்க. ஓகேங்க, நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அப்படியே நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.